நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். இந்த நாட்களிலே இந்த பாலகன் பிறந்ததை குறித்து நாம் விவரமாக, மிகவும் தீவிரமாக, மிகவும் இஷ்டத்தோடு நாம் கொண்டாடுகிறோம். நாம் அதே அளவிலே நின்று விடுவோமானால், பாலகனாய் வந்தார், பாலகனாய் தெய்வம் பாலகனாய் வந்தார் என்று சொல்லி அந்த நிலைமையிலே நாம் நின்று விடுவோமே ஆனால், நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் வைத்திருக்கிற நன்மைகளை நாம் இழந்து போவோம். அந்த பாலகன் குமாரனானார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். பாலகன் குமாரனாய் மாறினார். குமாரன் நமக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த குமாரனுடைய அன்புக்குள்ளே நாம் வந்துவிட வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். அவருக்கு காரண பெயர்கள் உண்டு. அவர் அதிசயமானவர், அவர் ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். அவருடைய பெயருக்கு பின்பாக ஒரு காரணம் உண்டு. இந்த இம்மானுவேலுக்கு பின்பாக ஒரு காரணம் உண்டு. அவர் அதிசயமானவர். அவர் நம்முடைய வாழ்க்கையிலே ஆலோசனை கொடுக்கிற தெய்வமாக இருக்கிறார். இந்த காரண பெயர்களோடு கூட உள்ள இவருக்கு இன்னொரு பெயரும் கூட உண்டு. அதைத்தான் நாம் இந்த நாளில் நாம் சிந்திக்க போகிறோம். சகரியாவுக்கு எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே நாம் இவ்விதமாக வாசிக்கிறோம். இப்போதும் பிரதான ஆசாரியனாக யோசுவாவே, நீ கேள். உனக்கு முன்பாக உட்கார்ந்திருக்கிற உன் தோழரும் கேட்க கடவர்கள். இவர்கள் அடையாளமாய் இருக்கிற புருஷர். இதோ கிளை எண்ணப்பட்டவராகிய என் தாசனை நான் வரப்பண்ணுவேன். கிளை எண்ணப்பட்டவராகிய என் தாசனை நான் வரப்பண்ணுவேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். என்னுடைய தாசனுடைய பெயர் என்ன? பிரான்ச், கிளை என்று சொல்லி பார்க்கிறோம். கிளை என்ற ஒரு பெயரோடு கூட என்னுடைய தாசனை வரப்பண்ணுவேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 18ஆம் வசனத்தில் இவ்விதமாக வாசிக்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அவன் உரைத்ததாவது, இதோ நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன், என்னுடைய ஆத்மாவுக்கு பிரியமாயிருக்கிற என்னுடைய நேசன், என்னுடைய ஆவியை அவர் மேல் வரப்பண்ணுவேன், அவர் புறஜாதியாருக்கு நியாயத்தை அறிவிப்பார் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவை குறித்து தீர்க்க தரிசனங்கள் அநேகம் சொல்லப்பட்டன, நிறைவேறிவிட்டன, நிறைவேறி கொண்டிருக்கின்றன, நிறைவேற போகின்றன என்று சொல்லி தீர்க்க தரிசனங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். நம்முடைய கைகளிலே கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த புஸ்தகமானது நேற்றைய குறித்து பேசுகிறது, இன்றைய குறித்து பேசுகிறது, நாளைய குறித்தும் பேசுகிறது. ஏதோ வாசித்தோம், கதை முடிந்து விட்டது என்று சொல்லி அல்லங்க, இன்றைக்கு நாளைக்கும் குறித்து இது பேசுகிறது. நம்முடைய கடந்த கால வாழ்க்கை குறித்து இது பேசுகிறது. இது சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவை சொல்லி குறித்து சொல்லும் பொழுது கிளை என்ற தாசன் வருவார் என்று சொல்லி பார்க்கிறோம். எரேமியா 33ஆம் அதிகாரம் 14, 15, 16ஆம் வசனங்களிலே மறுபடியும் அந்த கிளையை குறித்து நாம் பார்க்கிறோம். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது நான் இஸ்ரவேல் குடும்பத்துக்கும் யூதாவின் குடும்பத்துக்கும் சொன்ன நல் வார்த்தையை நிறைவேற்றுவேன். அந்நாட்களில் அக்காலத்திலும் தாவீதுக்கு நீதியின் கிளையை முளைக்க பண்ணுவேன். அவர் பூமியிலே நியாயத்தை நடப்பிப்பார். அந்நாட்களில் யூதா ரட்சிக்கப்பட்டு எருசலேம் சுகமாய் தங்கும். அவர் எங்கள் நீதியாயிருக்கிற கர்த்தர் என்பது அவருடைய நாமம். அந்நாட்களிலே நான் ஒரு கிளை, நீதியின் கிளையை முளைக்க பண்ணுவேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இவருக்கு பெயர் நீதியின் கிளை. அந்த நாட்களிலே அவர் நீதியின் கிளையாக இருப்பார் என்று சொல்லி பார்க்கிறோம். இதிலும் 2 பகுதிகளை பார்க்கிறோம். தாவீதுக்கு நீதியின் கிளையை முளைக்க பண்ணுவார், அவர் பூமியிலே நியாயத்தை நடப்பிப்பார். இந்த தேவன் நியாயாதிபதியாக ஒரு நாளிலே வரப்போகிறார். நம்மை உலகத்தை நியாயம் தீர்க்கிறவராக வரப்போகிறார். இந்த தேவன், அவருடைய பெயர் என்ன? அவர் நம்முடைய நீதியின் தேவன். இந்த தேவன் நியாயாதிபதியாய் நாளைக்கு வரப்போகிறார். இன்றைக்கோ அவர் நம்முடைய நீதியின் தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆபிரகாம் விருத்த சேதனம் பெற்றதினாலோ, அவன் கற்பனை நியாயப்பிரமாணத்தை பெற்றதினாலோ அவன் நீதிமான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆபிரகாம்
தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவை விசுவாசிக்கிறவனுக்கு அது நீதியாக எண்ணப்படுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய நீதியை குறித்தோ நாம் செய்கிற நல்ல காரியங்களை குறித்தோ வேதம் என்ன சொல்லுகிறது? நம்முடைய நீதி அழுக்கும் கந்தையுமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறது. இன்னும் இயேசு இதை குறித்து லூக்காவிலே சொல்லும் பொழுது 16-15 வசனத்திலே அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷர் முன்பாக உங்களை நீதிமான்களாக காட்டுகிறீர்கள், தேவனோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார். மனுஷனுக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது, தேவனுக்கு முன்பாக அருவருப்பாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். மனுஷர் முன்பாக மேன்மையாக எண்ணப்படுகிறது, அவர் பார்வையிலே அருவருப்பாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே நான் நீதிமான், நான் தேவனுக்கு பிரியமானவன், நான் நன்றாக ஜெபிக்கிறேன், காணிக்கை கொடுக்கிறேன், ஆலயத்துக்கு வருகிறேன், வேதத்தை வாசிக்கிறேன், நான் பரிசுத்தமாய் ஜீவிக்கிறேன் என்கிற அந்த நீதி அல்ல. இந்த நீதி எல்லாம் அவருக்கு முன்பாக அழுக்கும் கந்தையுமாக இருக்கிறது. மனுஷர்களுக்குள்ளே மேன்மையாக காணப்படுகிறது, அவருக்கு அருவருப்பாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அதை குறித்து தான் ரோமரில் இன்னும் தொடர்ந்து அவர் சொல்லும் பொழுது பவுல் எழுதுகிறார், நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னும் தொடர்ந்து சொல்லுகிறார், எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானார்கள். இப்படி இருக்க பாவத்தை குறித்த அறிவு நியாயப்பிரமாணத்தினாலே வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக ஆகிறதில்லை. கொலை செய்யாதிருப்பாயாக, உபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, பொய் சொல்லாதிருப்பாயாக, பிறனுக்குள்ளவளை இச்சையாதிருப்பாயாக என்கிற இந்த பிரமாணங்களை கைக்கொள்கிறதுனாலே நாம் அவருக்கு முன்பாக நீதிமான்களாக ஆக முடியாது. நியாயப்பிரமாணத்தினாலே வருகிற எந்த நியாயப்பிரமாணத்தின் கிரியையினாலே தேவனுக்கு முன்பாக நாம் நீதிமான்களாக ஆக்கப்படுகிறதில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் அதற்கு மாறாக இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள் என்று சொல்லி ரோமர் 3:24 பார்க்கிறோம். தொடர்ந்து அவர் ரோமரிலே பவுல் இதை விவரமாக எழுதி கொண்டு வருகிறார். யார் நீதி, நம்முடைய நல்ல காரியங்கள் நீதியாக இருக்குமோ அந்த காரியத்தை தேவன் கனம் பண்ணுவாரோ என்று சொல்லி அதை குறித்து எழுதி கொண்டே வரும் பொழுது அவர் சொல்லுகிறார், மனுஷன் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள் இல்லாமல் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படுகிறான் என்று பார்க்கிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். விசுவாசத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம். என்னுடைய நல்ல கிரியைகள் அல்ல, அவர் எனக்காக செய்து முடித்திருக்கிறார், அவர் எனக்காக மரித்திருக்கிறார் என்று அதை விசுவாசிப்பதே நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆபிரகாம் கிரியைகளினாலே நீதிமானாக்கப்பட்டானே ஆகில் மேன்மை பாராட்ட அவனுக்கு ஏது உண்டு, ஆகிலும் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்ட அவனுக்கு ஒன்றுமில்லை என்று சொல்லி தொடர்ந்து பவுல் அந்த ரோமரிலே சொல்லிக் கொண்டே வருகிறார். தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே அல்ல, நம்முடைய நல்ல கிரியைகளினால் அல்ல, நம்முடைய நல்ல செய்கைகளினால் அல்ல, நம்முடைய புனிதமான வாழ்க்கையினால் அல்லங்க நாம் தேவனுக்கு முன்பாக நீதிமான்களாக எண்ணப்படுவதற்கு அவர் நீதிமான், அவர் என்னுடைய நீதியாக இருக்கிறார், அவர் என்னுடைய நீதியாக இருக்கிறார், அவர் எனக்காக மரித்தபடினாலே, எனக்காக உயிரோடு எழுந்தபடினாலே அவர் என்னுடைய நீதியாக இருக்கிறார் என்று சொல்லி அவரை தழுவிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். அவருடைய பெயர் நீதியாய் இருக்கிற கர்த்தர். எங்களுடைய நீதி, உங்களுடைய நீதி, என்னுடைய நீதி பரிசுத்தமான வாழ்க்கை அல்ல. நம்முடைய நீதி அழுக்கும் கந்தையும் குப்பையுமாக இருக்கிறது. வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறது அல்லவா? ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்கிறவனிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாய் இருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். பாவியான மனுஷன் ஒரு நல்ல காரியம் செய்யாதபடி அவரை விசுவாசிக்கும் பொழுது, இயேசு எனக்காக மரித்தார் என்று சொல்லி அதை விசுவாசித்து, இயேசுவின் பாவம் என்னுடைய பாவங்களை எல்லாம் கழுவி சுத்திகரித்தது என்று சொல்லி விசுவாசிக்கும் பொழுது நாம் அவருடைய பார்வையிலே நீதிமான்கள் ஆகிறோம். ஏனென்றால் அவர் நம்முடைய நீதியாக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னும் மூன்றாவதாக இன்னொரு இடத்துல கிளையை குறித்து நாம் பார்க்கும் பொழுது ஏசாயா 11:1-2 வசனங்களிலே நாம் இவ்விதமாக பார்க்கிறோம். ஈசா எனும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும்.
ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். மரம் உண்டாகல, ஆனா அடிமரத்திலிருந்து துளிர்த்தது என்று சொல்லி பார்க்கிறோம். யூத குலமே ஒன்றுமில்லாது எங்கே இருக்கிறார்கள் என்று சொல்லி அறியக்கூடாத அந்த சூழ்நிலையிலே மல்கியாவிலிருந்து மத்தேயு எழுதின அந்த சுவிசேஷம் வரைக்கும் இடைப்பட்ட 400 காலங்களிலே தீர்க்கதரிசி இல்லை, வேதத்தை குறித்து ஒன்றும் சொல்லப்படவில்லை. இந்த இருண்ட பகுதியிலே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே ஒரு அடிமரமாக கிளைகள் இல்லாத கனிகள் இல்லாத அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே சென்ற அந்த யூத ஜனங்கள் மத்தியிலே ஒரு துளிர் தோன்றினது. அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். வறண்டு போன ஒரு நிலைமை, அந்த நிலைமையிலே துளிர்த்தது என்று சொல்லி பார்க்கிறோம். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் எங்கே? இயேசு வருவார் என்று சொல்லுகிறார்களே, அந்த வாக்குத்தத்தங்கள் எங்கே? மேசியா வருவார் என்று சொல்லுகிறார்களே, அந்த மேசியா எங்கே வந்தார் என்று சொல்லி மேசியாவுக்காக ஏங்கிக் கொண்டு இருந்தவர்கள், அவர்கள் இல்லாத அட்ரஸே இல்லாத பாபிலோனிலே கொஞ்சம், இந்தியாவிலே கொஞ்சம், உலகத்தின் எல்லா பகுதிகளிலும் சிதறடிக்கப்பட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே அவர் மத்தியிலே ஒரு கிளை தோன்றினது என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த கிளை அவர் மேல் பரிசுத்த ஆவியானவர் இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு இவரை பற்றி தெரியாது, இவரை நான் பார்த்ததில்லை. ஆனா என்னை ஞானஸ்நானம் கொடுன்னு சொல்லி என்னை அனுப்பினார்ல, அவர் என்ன தெரியுமா சொல்லியிருந்தாரு? யார் மேல பரிசுத்த ஆவியானவர் இறங்கி உட்கார்றதை காண்பியோ அவர்தான் அந்த ரட்சகர் என்று சொல்லியிருந்தாரு. நான் ஞானஸ்நானம் கொடுத்துட்டு பார்த்தப்போ புறா ரூபத்தில் பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் அமர்ந்தார். அதை பார்த்து தான் இவர் தான் கிறிஸ்து என்று சொல்லி அடையாளம் கண்டு கொண்டேன் என்று சொல்லி யோவான் சொல்கிறதை பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் அவர் ஞானஸ்நானம் பெற்று கரையேறின பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவர் மேலே வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்திருப்பார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்னும் தொடர்ந்து நாம் பார்க்கும் பொழுது, இவரை அறியாதிருந்தேன், ஆனாலும் ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர் ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவதை நீ காண்பாயோ அவரே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் கொடுக்கிறவர் என்று சொல்லி இருந்தார். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லி சென்றாரே. உலகம் அந்த சத்திய ஆவியை பெற்றுக்கொள்ளாது, அதை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியானால் அது பெற்றுக்கொள்ளாது. நான் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்டார். இயேசு கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்டார் பரிசுத்த ஆவியினாலே என்று சொல்லி பார்க்கிறோம். அபிஷேகம் பண்ணப்பட்டவருக்கு மேசியா என்று சொல்லி அர்த்தம். மேசியா என்றால் அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் மேல் பரிசுத்த ஆவியானவர் இருந்தார், தங்கி இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த தேவன் இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையிலே நம்மேலே தங்கி இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். ஆகையினால தான் நம்மை குறித்து அவர் வேதம் என்ன சொல்லுகிறது? நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசமாய் இருக்கிறார் என்றும் சொல்லி நீங்கள் அறியீர்களோ என்று சொல்லுகிறார். ஒருவன் இந்த ஆலயத்தை கெடுத்தால் தேவன் கெடுப்பார் என்று சொல்லி பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையிலே வாழ இருக்க விரும்புகிறார். 3.5 வருஷம் ஊழியம் செய்து கொடி பிடிச்சு இந்த இயேசுவை கொள்ளாதீங்கன்னு சொல்ல ஒருத்தர் கூட இல்லாத அந்த சூழ்நிலையில அவர் இந்த உலகத்தை விட்டு போன பொழுது 3 வருஷம் செய்த ஊழியம், கண்ணு தெரியாதவன் கண் பார்வை கிடைத்தது, மரிச்சவங்க உயிரோடு எழுப்புனாங்க, சப்பானி நடந்தான், அற்புதங்கள் அநேக நடந்தது. ஏங்க இந்த இயேசு மரிக்கும் போது ஒருத்தர் கூட வந்து சொல்லலையே இந்த இயேசுவை கொள்ளாதீங்கன்னு சொல்லி. அப்படிப்பட்ட தனிமையாக ஒன்றும் இல்லை, 3 வருஷம் ஊழியத்தில் ஒரு பிரயோஜனம் இல்லை என்கிற அந்த நிலைமையில வந்தப்போ சீஷனும் கூட தன்னுடைய குலத்தொழிலுக்கு அவன் சென்று விட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம்.
இப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே பரிசுத்த ஆவியானவர் வந்த பொழுது 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள், 5000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். நீங்களும் நானும் கூட இந்த பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அந்த தெய்வத்தை வணங்குகிறோம். பரிசுத்த ஆவியானவர் நம் பேரிலே இருக்கிறார். கைகளிலே உள்ள துவாரத்திலே நான் என்று விரலை போட்டு பார்த்தாலொழிய நம்ப மாட்டேன் என்று ஒரு சீஷன் சொன்னானே, அவர் நம்முடைய தேசத்திற்கு தேவன் அனுப்பி வைத்தார். அவர் வந்து இயேசுவை சொன்ன பொழுது நீங்களும் நானும் ஒரு நாளிலே கல்லையும் மண்ணையும் வணங்கி கொண்டிருந்தோம். ஒரு நாளிலே மரங்களை வணங்கி கொண்டிருந்த நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு ஒளி வந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். இருளிலே ஒரு பிரகாசம் பிரகாசித்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த இயேசு நம்மை தேடி வந்தார். அவர் பரிசுத்த ஆவியானவர் அவர் பேர் தங்கியிருப்பார். விசுவாசிக்கிற நம்முடைய வாழ்க்கையிலும் பரிசுத்த ஆவியானவர் தங்கியிருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். தான் இருந்தது போல நம்மையும் கூட அவர் மாற்றும்படிக்கு விரும்புகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து எனக்கு உலகம் முழுவதும் சாட்சிகளாயிருப்பீர்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் அவருக்கு நாம் சாட்சியாய் இருக்க முடியாது. பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்தில் வரும்பொழுது நான் பலன் அடைகிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசுவை மறுதலித்தவர்கள் அவர்கள் பலன் அடைந்தார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் அந்த இயேசுவை பின்பற்றுகிறதற்கு அவர்கள் காரண கர்த்தாக்களாக இருந்தார்களே, எதன் நிமித்தம்? அவர்கள் பெற்ற பரிசுத்த ஆவியின் நிமித்தம் அல்லவா? அவர் மேல் பரிசுத்த அந்த கிளையின் மேலே பரிசுத்த ஆவியானவர் இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். 4ஆவதாக பார்க்கிறோம், ஏசாயா 53ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை பார்க்கிறோம். எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? இளங்கிளையைப் போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரைப் போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். இங்கே பார்க்கிறோம் 4வது கிளையை குறித்து நாம் பார்க்கிறோம். 4வது முறையாக இந்த வேதாகமத்தில் அந்த கிளையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கிளை என்னவாம்? அந்த கிளை நமக்காக தன்னுடைய ஜீவனை கொடுக்கும். அவர் நமக்காக அவர் சிலுவையிலே மரிப்பார் என்று சொல்லப்பட்ட அந்த இயேசுனுடைய வாழ்க்கையிலே நிறைவேறுதலை நாம் பார்க்கிறோம். அவர் நம்முடைய பாவங்களை எல்லாம் சிலுவையிலே சுமந்து கொண்டார். இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்முடைய பாவங்களை கழுவி சுத்தமாக்கும். வழக்காடுவோம் வாருங்கள் என்று சொல்லி தேவன் அழைக்கிறார். உங்களுடைய பாவங்கள் சிவேர் என்றிருந்தாலும் இரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் அது பஞ்சை போல் ஆகும் என்று சொல்லி இயேசு நம்மை பார்த்து ஒரு அழைப்பு விடுகிறார். அந்த இயேசுவினிடத்திலே நாம் வரும்பொழுது இயேசு நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறார். நம்ம பாவத்தை மன்னித்து நமக்கு சமாதானம் கொடுக்கிறார். எதனாலே? நமக்காக கிரயம் செலுத்தினபடியினாலே, நமக்காக தன்னுடைய வாழ்க்கையை கொடுத்தபடியினாலே, நமக்காக இரத்தம் சிந்தினபடியினாலே. அவர் வெள்ளியையும் பொன்னையும் கொடுத்து நம்மை ரட்சிக்காமல் தன்னுடைய ஜீவனை கொடுத்து தன்னுடைய விலையேற பெற்ற இரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டு கொண்டாரே. இந்த கிளை நமக்காக ஜீவனை கொடுத்ததே, இந்த கிளை நம்முடைய வாழ்க்கையிலே உண்மையாக இருக்கிறதோ, அந்த கிளையை நம்முடைய வாழ்க்கையில நாம் அனுபவிக்கிறோமோ என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இந்த நாளிலே அந்த கிளையின் பிறப்பை குறித்து கொண்டாட வந்திருக்கிற நாம், அந்த கிளை என்னுடைய வாழ்க்கையிலே எனக்காக என்னுடைய பாவத்திற்காக ஜீவனை கொடுத்தாரே, அவர் என்னுடைய பாவத்தை மன்னித்திருக்கிறாரோ, இன்னும் நான் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேனோ? இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம் என்று சொல்லி அவருடைய வார்த்தை சொல்லுகிறது. இவ்வளவு நாள் நாம் இயேசுவை தொழுது கொண்டு ஆலயத்திற்கு வந்து வேதத்தை வாசித்து பாடல்களை பாடி அந்த இயேசு என்னுடைய பாவத்தை மன்னிக்கவில்லை என்று சொல்லி என்னுடைய மனசாட்சி சொல்லுமேயானால், நான் இயேசுனுடைய பிள்ளை இல்லை என்று சொல்லி என்னுடைய வாழ்க்கை சொல்லுமேயானால், என்னை நடக்க எனக்காக சாட்சி கொடுக்குமேயானால், நான் எவ்வளவு பெரிய
துர்ப்பாக்கியம் உள்ளவன். இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் நாம் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம் என்று பார்க்கிறோம். அந்த முதலாவது வசனத்தில் பார்க்கிறோம், எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார், கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த கிளையான இந்த புருஷன் நமக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தாரே, இதை விசுவாசிக்கும் பொழுது அவருடைய வல்லமையை நம்முடைய வாழ்க்கையில ருசிப்போம். அவருடைய அதிகாரத்தை, அவருடைய சமாதானத்தை அவர் நமக்காக உண்டு பண்ணி வைத்ததை நம்முடைய வாழ்க்கையில நாம் ருசிப்போம். பாவம் செய்கிற மனுஷன் இருளை விரும்புகிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். எதனாலே? அவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டிருக்கிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது அவர் நம்மை தன்னுடைய பிள்ளைகளாக மாற்றுகிறார். God so loved the world, he gave his only begotten son, that whoever believes in him should not perish but have everlasting eternal life என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு நித்திய ஜீவனை நமக்காக கொடுக்கும்படிக்கு தானே இயேசு உலகத்தில் வந்தார். ஒரு குலத்தையோ ஒரு மதத்தையோ ஒரு சமயத்தையோ ஆரம்பிப்பதற்காக இயேசு வரவில்லையே. இயேசு எதற்காக வந்தார்? நம்முடைய பாவத்திலிருந்து நம்மளை மீட்கும்படிக்காக. எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார், கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த நாளிலே அந்த கர்த்தருடைய புயம் நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்பட வேண்டுமே ஆனால் நாம் அவரை விசுவாசிப்போம். எனக்காக மற்றொருவர் விசுவாசிக்க வேண்டியதில்லை. எனக்காக என் அப்பாவோ அம்மாவோ என் குடும்பத்தார் ஒருவரும் எனக்காக விசுவாசிக்க வேண்டியதில்லை. நான் விசுவாசிக்கிறதுனாலே இந்த இளங்கிளை என்னுடைய வாழ்க்கையிலே எனக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தது என்று சொல்லி, என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுகிற ஒரு அனுபவத்துக்குள்ளே நாம் கடந்து வர வேண்டும். ஐந்தாவதாக ஒரு கிளையை குறித்து பார்க்கிறோம். சகரியாவின் எழுதின புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள். அவனுடைய சொல்ல வேண்டியது, சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ ஒரு புருஷன், அவருடைய நாமம் கிளை என்னப்படும். அவர் தம்முடைய ஸ்தானத்திலிருந்து முளைத்தெழும்பி கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். அவரே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். அவர் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து ஆளுகை செய்வார். தம்முடைய சிங்காசனத்தின் மேல் ஆசாரியராகவும் இருப்பார். இவ்விரண்டின் நடுவாக சமாதானத்தின் ஆலோசனை விளங்கும். இது 2 தீர்க்க தரிசனங்களை உடையதாக இருக்கிறது. ஒன்று நிறைவேறின தீர்க்க தரிசனம், நிறைவேற வேண்டிய ஒரு தீர்க்க தரிசனத்தை குறித்து இங்கே பார்க்கிறோம். அவர் சிங்காசனத்தில் மேல் இருந்து ஆளுகை செய்கிற ஒரு நாள் வரப்போகிறது. அவர் ஆளுகிறவர், இந்த உலகத்தை ஆளப்போகிற ராஜாவாக வரப்போகிறார். இஸ்ரவேலுக்கு ராஜாவா, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று சொல்லி பார்த்த பொழுது அவர் மாட்டுக்கொட்டையிலே பிறந்தாரே. இவர் ராஜா இல்லை என்று சொல்லி அவர்கள் நிராகரித்த பொழுது இயேசு என்ன சொன்னார்? என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியது அல்ல என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தாரே. அந்த ராஜா சிலுவையிலே தொங்குகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். யூதருக்கு ராஜா என்று சொல்லப்பட்டவர் எங்கே இருக்கிறார்? ஒரு அவமானப்பட்டவராக, நிந்திக்கப்பட்டவராக, புறக்கணிக்கப்பட்டவராக, துப்பப்பட்டவராக, அடிக்கப்பட்டவராக ராஜா சிலுவையிலே தொங்குகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். உலகத்திலே எதிர்பார்க்கிற ராஜா அவர் இவ்விதமாக தாழ்மை கோடம் வந்து நமக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். எதற்கு? ஒரு நாளிலே அவர் ராஜாவாக உலகத்தை ஆளப்போகிறார், ராஜாவாக வரப்போகிறார். அந்த ராஜாவை நாம் சந்திக்க போகிறோம். ஆனாலோ 2வது தீர்க்க தரிசனத்தை பார்க்கிறோம். அவர் என்ன செய்வார்? ஆலயத்தை கட்டுவார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த தீர்க்க தரிசனமும் நிறைவேற போகிறது. வெளிப்படுத்தின விசேஷத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது பார்க்கலாம், அங்கே தேவனுடைய நகரம் அழகாக ஜோடிக்கப்பட்டு இறங்கி வருகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த நகரத்திலே வெளிச்சம் இல்லை, அந்த நகரத்திற்கு பசி, அந்த நகரத்திலே பசி இல்லை, அதனுடைய தரைகள் எல்லாம் பொன்னாலே போடப்பட்டு இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நகரத்திலே அவர் ஆலயமும் காணப்படவில்லை என்று சொல்லி வெளிப்படுத்தின விசேஷத்திலே பார்க்கிறோம். வெளிப்படுத்தின 21ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். அது சுத்த பொன்னாக இருந்தது, அதிலே தேவாலயத்தை காணவில்லை. சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானவருமே அதற்கு ஆலயம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து அவர் வெளிப்படுத்தின விசேஷத்தில் எழுதி கொண்டு வரும் பொழுது, பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அவருடைய சமூகத்தில் பூமியும் வானமும் அகன்று போயின, அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை.
20:12 வசனத்திலே, மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாயத்தீர்ப்படைந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். நியாயம் தீர்க்கிற ஒரு நாள் வரப்போகிறது. அவர் அரியணையிலே அமர்ந்து உலகத்தை நியாயம் தீர்க்கிற ஒரு நாள் வரப்போகிறது. அது அந்த நாளுக்காக நாம் அடியெடுத்து முன்னேறி சென்று கொண்டே இருக்கிறோம். இந்த தேவன் நமக்கு ஆசாரியராகவும் இருக்கிறார். இந்த கிளை என்ற புருஷன் நமக்கு ஆசாரியராக இருக்கிறார். நமக்காக பிதாவினிடத்திலே பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால் நாம் பண்ணின அறிக்கை உறுதியாய் பற்றி கொண்டு இருக்க கடவோம் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆசாரியர் அரியணையிலே அமர்ந்திருக்கிறார். ராஜா அரியணையிலே அமர்ந்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராக இருக்கிறார். நாம் ஏற்றுபடி வேண்டிக் கொள்ள அறியாது இருக்கிறபடினாலே அவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறவராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். ராஜா சிங்காசனத்தில் இருக்கிற ஆசாரியன் என்று பார்க்கிறோம். இந்த ரெண்டின் நடுவாக சமாதானம் காணப்படும். சமாதானத்தின் ஆலோசனை விளங்கும் என்று பார்க்கிறோம். இதை இரண்டின் நடுவாக சமாதானத்தின் ஆலோசனை. அருமையானவர்களே, இன்றைக்கு அவர் நமக்கு ஆசாரியராக இருக்கிறார். நாளைக்கு நம்மை நியாயத்திருக்கிற நியாயாதிபதியாக வருகிறார். இந்த இரண்டின் நடுவே சமாதானம் உண்டு. இந்த முதலாவது வந்த ஆசாரியரை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்வோமானால் நம்முடைய வாழ்க்கையில் சமாதானம் உண்டு. நிராகரித்து விடுவோமானால் ஒரு நாள் வருகிறது, உலகத்தை நியாயத்திருக்கிற ராஜாவாக அவர் வரப்போகிறார். இது ரெண்டின் நடுவே சமாதானம் உண்டு. ரெண்டின் நடுவே ஆசாரியன் இடத்துல வந்து நம் இருக்கிற நிலைமையோடு வரும் பொழுது நம்மை குறித்து பரிதபிக்கிறவராக இல்லாதபடி நமக்காக இரத்தத்தை சிந்தினவர் உண்டு. இன்றைக்கு சமாதானம் உண்டு, நாளைக்கு நியாயத்தீர்ப்பு உண்டு. இந்த ரெண்டு சிங்காசனங்களின் மத்தியிலே சமாதானம். அவரிடத்தில் நாம் வரும் பொழுது அவர் நமக்கு சமாதானம் கொடுக்கிறார். அவர் சொல்லுகிறார், உலகம் கொடுக்கிறபடி அல்ல, உலகம் கொடுக்கிறபடி அல்ல. உலகம் இருக்குன்னா நமக்கு இருக்கும் அப்படின்னு சொன்னால் சந்தோஷம் சமாதானம், இல்லைன்னா துக்கம். இதுதான் உலகம் கொடுக்கிற சமாதானம். ஆனால் இயேசு சொல்கிறாரு, உலகம் கொடுக்கிற சந்தோஷம் இல்லை, உலகம் கொடுக்கிறபடி அல்ல, என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை சொன்னேன் என்று பார்க்கிறோம். உங்களுக்கு சமாதானம் இங்கே இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லியிருக்கிறார். நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறபடியினால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். யோவான் 14:27 அவர் சொல்லும் பொழுது, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று சொல்லியிருக்கிறார். அவர் தான் கிளை. அவர் சொல்றாரு, நீங்களும் கிளைன்னு சொல்றாரு. நான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகள் சொல்றாரு. தான் எப்படி இருக்கிறாரோ அப்படியே நானும் இருக்கணும்னு சொல்லி விரும்புகிறாரு. திராட்சை செடிக்கும் கொடிக்கும் என்ன பந்தம், என்ன உறவு, என்ன மகிமை? இயேசு கிறிஸ்து செடியாக இருக்கிறாரு, நம்ம கொடின்னு சொல்கிறாரு. ஒருவன் என்னிலே நிலைத்திருந்தால் அவன் நினைச்சுவானா மிகுந்த கனிகளை கொடுப்பான்னு சொல்கிறாரு. கிளை என்ற புருஷனை குறித்து 5 இடங்களில் சொல்லப்பட்டதை பார்க்கிறோம். கிளை என்ற புருஷன் நம்மை குறித்து வேதம் சொல்லுகிறது. யோவான் 15 முதல் 5 வசனங்களிலே, நான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகள் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். அந்த கிளையோடு கூட நாம் ஒட்ட வைக்கப்பட்டிருக்கும் பொழுது நாமும் கூட சொல்லலாம், அவர் என்னுடைய நீதியான கர்த்தர்னு சொல்லலாம். அவர் எனக்காக ஜீவனை கொடுத்தார் என்று சொல்லி நாம் சொல்லலாம். ஏங்க சிலுவையில் பாடுபடணும், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கின அவர் பேரில் வந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய துக்கங்களுக்காக அவர் சிலுவையில் மரித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த கிளையில் ஒட்ட வைக்கப்பட்டிருக்கும் போது நாமும் கூட அதை அனுபவிக்க முடியுங்க. எந்த கிளை? உங்களுக்காக மரித்த கிளை.
இன்னும் பார்க்கிறோம். அவர் சொல்றாரு, பவுல் அதை குறித்து எழுதும் பொழுது சொல்றார், ரோமர் 11ஆம் அதிகாரத்தில், சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க காட்டு ஒலிவ மரமாகிய நீ அவைகள் இருந்த இடத்திலே ஒட்ட வைக்கப்பட்டு ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாருக்கும் உடன் பங்காளியாய் இருந்தாயானால் நீ அந்த கிளைக்கு விரோதமாக மேன்மை பாராட்டாதே. பெருமை பாராட்டுவாயானால் நீ வேரை சுமக்காமல் வேர் உன்னை சுமக்கிறது என்று நினைத்துக்கொள். நான் ஒட்ட வைப்பதற்காக அந்த கிளைகள் முறித்து போடப்பட்டன என்று சொல்லுவாயோ? நல்லது, அவிசுவாசத்தினாலே அவைகள் முறித்து போடப்பட்டன, நீ விசுவாசத்தினாலே நிற்கிறாய். மேட்டிமை சிந்தையாயிராமல் பயந்திரு. சுபாவ கிளைகளை தேவன் தப்ப விடாதிருக்க உன்னையும் தப்ப விடமாட்டார் என்று எச்சரிக்கையாயிரு. ஆகையால் தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார். விழுந்தவர்களிடத்திலே கண்டிப்பையும் உன்னிடத்திலே தயவையும் காண்பித்தாரே, அந்த தயவிலே நிலைத்திருப்பாயானால் உனக்கும் தயவு கிடைக்கும். நிலைத்திராவிட்டால் நீயும் வெட்டுண்டு போவாய் என்று சொல்லி பார்க்கிறோம். அவிசுவாசத்தினாலே யூத ஜனங்கள் வெட்டப்பட்டு போனார்கள். அந்த கிளையோடு கூட ஒரு உறவு அற்று போனார்கள். நீங்களும் நானும் அந்த கிளையோட விசுவாசத்தினாலே ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிறோம். காட்டு ஒலிவ மரங்க, நமக்கும் இயேசுவுக்கும் என்ன சம்பந்தங்க? நம்ம விக்கிரகங்களை வணங்கி கொண்டிருந்த நமக்கும் இயேசுக்கும் என்ன சம்பந்தம்? இயேசுனுடைய ஆசீர்வாதத்துக்கு வர்றதுக்கு எனக்கு என்னங்க பரிசுத்தம் இருக்கு? இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் பெற்றுக்கொள்ளுக்கு யாருங்க நான்? இல்லை, உன்னை பார்த்து சொல்றாரு, நான் கிளையா இருக்கிறது போல நீனும் கிளையா இருக்கிற. நீ எங்க ஒட்ட போயிட்டு இருக்க? காட்டு ஒலிவ மரத்தில் இருந்த நீ உன்னை கொண்டு நல்ல ஒலிவ மரத்தில் ஒட்ட வச்சிருக்கிறாரு என்று சொல்லி பார்க்கிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கையானது ஒரு கிளை என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் கிளையாய் இருந்தார். கிளையாய் இருந்த தேவன் என்னத்தை செய்து முடித்தார் என்று சொல்லி நாம் பார்த்தோம். உங்களையும் என்னையும் பார்த்து கிளை என்று சொல்லுகிறார். எதற்கு? தன்னுடைய மகிமை நம் மூலமாக உலகத்திற்கு வெளிப்படுத்துவதற்காக. என்னுடைய கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த கிளையிலே நிலைத்திருவிட்டால் அது வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்று சொல்லி பார்க்கிறோம். நாம் இருந்த வண்ணமாக நம்முடைய தலைகளை வணங்கி, கிளையான புருஷன் தாசன் நம்மை தேடி வந்தாரே, நமக்காக அவர் பெரிய தன்னுடைய காரியங்கள் எல்லாம் செய்து வைத்திருக்கிறாரே, என்னுடைய பாவங்கள் எல்லாம் சுமந்து விட்டாரே, அவர் என்னுடைய நீதியாக இருக்கிறார். He is my righteousness. It's not my what I do, what a good deed I do that would be counted as a righteousness, but He has died for us. He has died for us. He has risen again for us, and He has gone to prepare a place for us. One of these days He is going to come back again to judge the world. This is the day of salvation. And if you accept Him into your life, you are called as a branch, so that you may enjoy the blessing what the mother plant brings in. Am I worthy to receive all these blessings? No. You nowhere. All your righteousness are filthy rag. What is counted as esteemed as good in His sight is counted as a dust. When we have come before Him, surrender your life. The branch has died for you, so that He may make you His branch. Come to Him, accept Him. You may not understand A to Z of everything whatever is been written, but a simple faith, it will bring you to Him. Simple faith. Who has believed our report? To whom the arm of the Lord is revealed? To them that believe. If you believe, you will receive the blessings, that great arm, that great God who has prepared for you. Whatever He has prepared for you is yours. Come to Him. A simple faith, obedient faith, and obeying whatever is written in His word, that will bring you blessing to you. He is not only a child, He is a son. He is a son. Son of God has died for you. Let this Christmas be a meaningful Christmas in your life.